அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு. நீங்கள் மீன ராசி அன்பர்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மீன ராசிக்காரர்கள் இருக்காங்களா? அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. நீங்கள் மீன ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய சில தினங்கள், அதாவது ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது அதிரடியான மாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இந்த வருடம் தொடங்கிய முதல் மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் நிலவரம், பொருளாதார வளமை, நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி, ஆரோக்கியம், எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் தங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யுங்க. குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் தீரும். திருமண முயற்சிகள் கைகூடவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறுவீங்க. உறவினர்களுடன் இருந்த மன வருத்தமும் நீங்க பெறுவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாக பெறும். கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணங்கள், அதன் மூலமாக அலைச்சல்கள் உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சிந்தித்து செயல்படுவது உத்தமங்க. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமாகவே இருக்கும். மக்களின் தேவையறிந்து செயல்படுவது உத்தமமான விஷயம். கல்வியில மந்த நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால அதிக கவனத்தை செலுத்துவதும் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பதும் நல்லது. மனைவி புத்திரர்களினுடைய உடல்நிலை ஓரளவுக்கு சுமாராகவே இருக்குங்க. எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். தேவையற்ற மன சஞ்சலங்களும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படின்னாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதனால ஒற்றுமை குறையாது. பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். முயற்சிகள்ல சில தடைகளுக்கு பின் நற்பலன்கள் உண்டாகலாம். திருமண காரியங்கள் தடைபடுங்க. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமைய பெறலாம். பல பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க பெறுவீங்க. புதிய பொருட்சேர்க்கைகளும் ஆடை ஆபரணமும் சேர ஆரம்பிச்சிடும். அதே நேரம் நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும். ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப சூழல்ல அமைதி இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்துல தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை பெறுவீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. நிதி பார்வையில சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபம் இருக்க பெறுவீங்க. அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க. ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க. நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க. ஓய்வில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல பணியிடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம்.
புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க. அதே போல தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க. பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம். மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும். நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும். முதலீட்டில் இருந்து நீங்க நன்மைகளை பெறுவீங்க. குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும். வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகுங்க. வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க. அதிகமாக நீங்க உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண்வாக்கு வாதங்களும் உருவாகலாம். மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலம் உடல் நலம் சிறப்பாகவே இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படலாம். தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவது அவசியம். தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமா வீண் செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையா நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள் வகையில அதிக நெருக்கம் வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்பம் நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லாபம் குறையக்கூடும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும்.
அதே நேரம் வீண் கவலையும் இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமாகவே இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் எது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரும். தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் போது கவனமாக இருங்க. வாகன வசதி உண்டாக செய்யும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க.